அது மாத்திரமல்ல, அநேகர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், செத்தால் ஆண்டவன் தான், பிழைச்சால் ஆண்டவன் தான் அப்படி என்கிற ஒரு எண்ணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஏன் என்று சொன்னால், எல்லாம் கவனிக்கிறீங்களா, இந்த ஆவி உலகத்திலே தேவன் மாத்திரம் கிடையவே கிடையாது, பிசாசுகளும் இருக்கிறது என்பதை ஆவிக்குரிய ஜனங்கள் கவனிக்க வேண்டும். ஆவிக்குரிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆவி உலகத்துல தேவன் மாத்திரம் தான் இருக்கிறார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தேவன் மாத்திரம் கிடையாதுங்க, பிசாசுகள் இருக்கிறது. சாத்தானும் அவனுடைய பிசாசுகளும் இந்த ஆவி உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. எனவே நடக்கிற எல்லா சாவுகளுக்கும் தேவன் காரணர் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் எல்டாவ், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சில தீமைகள் நடந்திருக்கலாம், அதுக்கு பிற்காலத்தில் ஓஹோ இதுதான் காரணமோ என்று புரிந்து கொண்டு நாம் விழிப்புள்ளவர்களாய் மாறிக்கொள்ள வேண்டும். எடுத்த உடனேயே கர்த்தர் கெட்டவர், கர்த்தர் மோசமானவர், கர்த்தர் அப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லி கர்த்தர் மேல குற்றம் சாட்டுகிறது, அது நமக்கு தீமையை கொண்டு வந்துடும். கர்த்தருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவர் எப்பயுமே நல்லா தான் இருக்கிறாரு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த தெளிவுள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.